ஈசனே சிவகாமி நேசனே எனக்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபதினத்தில் 1/8/2025 பிறக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 8வது மாசமாக மலர்கின்றது. துலாம் ராசி. நீதி மட்டும் இல்லைங்க, நேர்மை மட்டும் இல்லைங்க, பிரச்சனை மட்டும் இல்லைங்க, பிரச்சனைக்கே ஆகாது. நீதியை காக்கும், நேர்மையை காக்கும், பிரச்சனையே விட்டு விடும், சண்டையே விடாது, சண்டையை சச்சரவு விடாது, கோவச்சா சாதம் மட்டும் காடு விடாது. யாரு சொல்லலாம்? செல்வ செற்காடும் இருக்குது. யாரு சொல்லலாம்? பல எண்ணற்ற டாக்டரா இருக்குது சொல்லலாம், டாக்டர் அறிவாயில இருக்குது சொல்லலாம், பல வெளிநாட்டுல இருக்குது சொல்லலாம், பல பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, துலாம் தான் நிறைய இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு உங்க குரு 5ஆம் பறவை பார்க்கிறாரு, கோச்சாரத்துல 5ஆம் பறவை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு சனி 6ல இருக்குது. உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, தசாபத்தியை பார்த்துக்கங்க. கண்டிப்பா ஒரு விருச்சகத்துக்கு குரு போகும் தெரியுங்க, 10 நாள் 15 நாள் தான், கரெக்டா பார்த்துக்கங்க. அடுத்த குரு நல்லா உள்ள இருப்பார். கண்டிப்பாக குரு பலம் அப்படி வந்தாலும் குரு இப்போ 5வது பறையை பார்த்தாலும் அடுத்து வரும்போது 15/8 மேல எங்க வர்றாருன்னா குரு அதிசாரமா கடகத்துக்கு வர்றாரு. ஆனா உங்க ராசிக்கு 7, 8, 9, 10க்கு வர்றாரு. அப்போ ராசிக்கு குரு 10ல வந்தா பதவி பறிபோகுங்கிறது தவறு. 10ல் குரு வந்தால் எல்லா பதவியும் கிட்டும், எல்லா யோகங்களும் கிட்டும், எல்லா செயல்களும் நிறைவேறும். கர்மஸ்தானம், ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், கர்மஸ்தானம், ப்ரொபோஷனல் கூடியது, கர்மஸ்தானம் வெற்றிக்குரியது. அதனால 10ல் குரு இருந்த பதவி போகாது, பதவி போகாது, பாதுகாப்பா வரும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசம் ஒரு மகத்தான மாசமாகத்தான் இருக்கும், ஒரு மகத்தான மாசமா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா எல்லா வகையிலையும் 7:30லிருந்து 8:30லிருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. விவசாயம் சரி, பேக்கரினாலும் சரி, விவசாயம்னாலும் சரி, பேக்கரினாலும் சரி, மரம் சம்பந்தப்பட்டது, பாரத்து சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, வண்டி சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது, இனிப்பு சம்பந்தப்பட்டது, ஹெல்த் சம்பந்தப்பட்டது, எல்லாமே துலாம், எல்லாமே துலாம். இதை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டீங்களா உங்க ஜன ஜாதகத்தை கைப்பற்றும். உங்க ஜன 7 விருச்சகம், கன்னி துலாம் விருச்சகம்லாம் 7 முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி செயல்படுத்தணும்னு பாருங்க. நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமாகத்தான் மாறும். ஏன்னா துலாம்ல இருக்கக்கூடியவங்க சுத்தமா இருப்பீங்க, நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவங்க. உங்க ஜாதகத்துல நவாம்சம், உங்க ஜாதகத்துல திரைக்கணம், உங்க ஜாதகத்துல தசாம்சம் 10ஆம் இடம் தொழிலுக்குரிய இடம், உங்க ஜாதகத்துல ராசி கட்டம், லக்னாதிபதி ஆட்சியா, உச்சமா, நேசமா, நீச்சமா, எல்லாத்தையும் இப்படி பார்த்து கணக்கீடு கொண்டால் சக்கரத்தரர் வழிபாடு, வராகம்மன் வழிபாடு, சக்கரத்தர் வழிபாடு, அகோபிலம் ஒரு முறை போயிட்டு வாங்க, சீனிவாச பெருமாள் ஒருவரும் போயிட்டு வாங்க. பூந்தமல்ல என்ன தெரியுமா, சென்னையில் இருக்கிற பூந்தமல்ல ஒரே காம்பஸ்குள்ள திருப்பதியை பார்க்கலாம், ஒரே காம்பஸ்குள்ள ரங்கநாதரை பார்க்கலாம், ஒரே காம்பஸ்குள்ள காஞ்சிபுரத்தை பார்க்கலாம், வரதராஜன். ஏன்னா அந்த காலத்துல அப்படி வச்சிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பியும் திருக்கச்ச நம்பியும் இல்லாவிட்டால் லோகம் இல்லை. நம்பியாண்டார் நம்பியும் திருக்கச்ச நம்பியும், நம்பியாவென்றார் நம்பி சிறப்புப்பட்டது தில்லை சிதம்பரம், திருக்கச்சி நம்பி சிறப்பு பெற்றது பூந்தமல்லி காஞ்சிபுரம். ஒரே இடத்துல திருக்கச்சி நம்பியில் ஒரே இடத்துல வந்து காட்டுட்டு இருக்காரு. 3 பேத்தையும் வர்றாங்க, 3 சகோதரர்களும் வர்றாங்க, 3 பேர் நெருங்கி வந்திருக்காங்க. ரங்கநாதர், திருப்பதி, வரதராஜன். என்ன வித்தை, என்ன சிறப்பு! ஒரு முறை தரிசனம் சென்றுவார்,